Hi friends, welcome to my channel Janu Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கேப் ஸ்லீவ் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம கேப் ஸ்லீவ் கட் பண்றதுக்காக கிளாத் எடுத்துறோம். இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 16 இன்ச், அதே மாதிரி அகலம் வந்து பாத்தீங்கன்னா 16 இன்ச். இப்போ நான் வந்து கிளாத்தை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி தான் அளவு எடுத்திருக்கேன். அதனால தான் 16 இன்ச் நீளம் 16 இன்ச் அகலம் கிடைச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் நீளமான பீஸ்ன்னா 32 இன்ச் அகலம் 32 இன்ச் நீளம் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து கிளாத்தை நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டு ஆப்போசிட் எண்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்டை ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா இனி இந்த ரெண்டு எண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டு எண்டையும் இனிப்போ ஜாயின் பண்ணிப்பேன். ஓகேவா? இதே மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா அளவு எடுக்க போகிறோம். அதே மாதிரி கீழே வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கிற பக்கத்துலேருந்து தான் அளவு எடுக்க போகிறோம். மேலே இருந்து 5 இன்ச்சு நீளம், நம்ம ஸ்லீவோட நீளம் நமக்கு எவ்வளோ தேவையோ ஸ்லீவ் நீளம் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஏற்கனவே எடுக்கிறத விட நம்ம அரை இன்ச்சாவது கம்மி தான் எடுக்கணும். இப்போ நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கை அகலம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் எடுக்கிறேன். கை ஸ்லீவோட நீளம் வந்து 5 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச்சு. இப்போ மேலே இருந்து கீழே வந்து 3 இன்ச் வந்து நான் தாத்திருக்கேன். 3 இன்ச் தாத்துட்டு எப்போவுமே நம்ம ஸ்லீவுக்கு வரைவோம்ல, அதே மாதிரி இந்த 5 இன்ச்லேருந்து இந்த 3 இன்ச்சு தாத்துருக்கோம்ல, அந்த இடம் வரைக்கும் நம்ம ஸ்லீவுக்கு எப்போவுமே ஒரு வளைவு வரைகிறது மாதிரி நம்ம இதுலேயும் வந்து ஸ்லீவுக்கு எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கேப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்மளோட 2 ஸ்லீவுமே இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மேலே மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜாயின் பண்ணி அடிப்போமே தவிர இந்த கீழே வர எண்டில் வந்து நம்ம எந்த ஜாயினிங்குமே பண்ண வேண்டாம். இப்படி தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு கீழே அடிக்க வேண்டிய இடத்துல அல்லாட்டி நம்ம மடக்கி அடிப்போம்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அழகாக இப்போ 2 கிளாத் வந்து கிராஸில் எப்படி க்ளோஸ் ஆகி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விரிஞ்சு கொடுத்து கையில் போடும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா அழகாக எலும்பி நல்ல கேப் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இதுக்கு கேப் ஸ்லீவ்னே பேர். சாதா ஸ்லீவ் நம்ம வந்து இப்போ 5 இன்ச் நமக்கு அளவுன்னு வச்சாலும் அதே மாதிரி எப்படி இருக்கும்னா ஒட்டி இருக்கும். ஆனால் இந்த ஸ்லீவ் அப்படி கிடையாது. நல்லா அழகாக கொஞ்சம் கேப் விட்டு அப்படி நல்லா அழகாக பஃப் மாதிரி அழகாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்லீவோட பேர் கேப் ஸ்லீவ். கேப் ஸ்லீவ் மட்டும் இல்லை, இது வந்து நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணுறோம். கிராஸ் பீஸில் கட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்